மாப்பிள்ளைக்கு போடுமா. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளைய பாருங்க, எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது கை நழுவ விட்டுட்டிய. பகவானை நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா. போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா எப்படி நினைச்சுட்டு இருக்கார். பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேனேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல? ஒத்த புள்ளைய வச்சிருக்கேல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனாரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாம்மா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றே. நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா, காதல விழுது. சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்ச பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்பு நாட்டு கேக்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள்ள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா, மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்கோ. சந்தியா, வர்றேன். நடங்கோ. பிரியவாழ்கிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கோ. யாரு? ஆத்துக்காரனா? நன்னா பேஷா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. நன்னா பொருத்தமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா, அவர் தான் என் ஆத்துக்காரர். உங்களை விட ரொம்ப நன்னா இருக்காருல்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்துறா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா, பக்கத்து ஊர் ஜமீனை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீதான். இந்த காலத்துல நியாயமா கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதைய வேண்டான்னு சொல்லாம ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா, நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? நான் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எனக்கு அத்தை பேர் வச்சுடா சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்க முடியும். ஆனா அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுதான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்பா.
இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தாண்டா கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா நானும் சேர்ந்து இப்படி ஒரு அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே, நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உங்க கல்யாண விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா? என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ, அப்படியா? ஓஹோ, எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி. சரி சரி, வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய், நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி, அண்ணா? பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். அண்ணா, எனக்கு ஒன்று எடுத்துக்கண்ணா. இந்தடா. ஏய், அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணே, சூப்பரா பார்த்து சாப்பிடு, வயித்த வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி, கையை கழுவுங்க. போழாந்தி, போய் தண்ணி எடுத்துடா. சரிண்ணே. எப்படி சவுந்திருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. ஏய், இங்க பாத்தீங்களா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல தானே பாசம் அதிகம். 2 பேருக்கும் வலது கை மட்டும் தானே செவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கன்னா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, 2 பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல், அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. இவங்கள புடிங்கடா, புடிங்கடா, 2 பேரையும் புடிங்கடா. என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா, எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லப்பா. பெரிய எனக்கு முதல்ல முடிங்க. அண்ணிய கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். சந்தியா வேண்டாம், சொன்னா கேளு. சந்தியா, கூட சந்தியா. சந்தியா, இந்த சந்தியா அடிபட்டுக்கான்னு பாக்கலாம். அடிச்சனா இரு, நான் பாக்குறேன். இரு. ஐயோ, சொன்னா கேக்குறியா? இரு. ஐயோ, வலிக்குதே. கொஞ்சம் எரியும், தாங்க. ஒண்ணும் ஆகாது. என்ன வலிக்குதா? வீடு பாருங்க, தெரியும். சும்மா சொன்ன, உட்காருங்க. ஏய், இங்க பாரு. உனக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுல மாப்பிள்ளைக்கு அடிக்கடி நாட்டுக்கோழி ஆக்கி போடுவாங்களே, ஏன் தெரியுமா? ஐயோ, அத போய் என்னன்னு கேட்டா நீக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையோட உச்சக்கட்ட ரகசியமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. இதுல என்ன பெரிய ரகசியம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் தான் பொண்ணுக்கு அந்த 3 நாள் சரியா வருதான்னு கவனிப்பாங்க. 2 நாள் தள்ளி போனாலே பதட்டப்படுவாங்க. அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே அம்மா தன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
2 வாரம் தள்ளி போனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இதே மாதிரி பையனும் பொண்ணும் விடிகிற வரைக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம போனா எப்படி? உட்காரு. இப்போ 2 பேரு கலந்துக்கிற போட்டியில ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். 2 பேரும் சமமா போயிட்டு இருந்தா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் முதலிரவு வரையில வெக்கமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். 2 சமமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுல்ல. அதனால தான் கூச்சத்தை போக்கி ஆசையை தூண்டி விடுறதுக்கு நாட்டுக்கோழி அடிச்சு மாப்பிள்ளைக்கு. ராஜன் ஐயா, தோட்டத்துக்கு போய் மோட்டர் ஆஃப் பண்ணு போ. சரிங்கய்யா. ஏன்பா கீழே போட்ட? அது வழுக்க இல்லப்பா, தண்ணி உப்பு இருக்குது. வயிற்று புண்ணுக்கு அதானப்பா நல்லது. சரி, அது இருக்கட்டும். நம்ம கவிதா கல்யாண விஷயமா மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க செல்லம்மாளை பார்த்தேன். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே, என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது அவ பார்வை. கவிதா அந்த வீட்டுக்கு போகும்போது செல்லம்மா நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி 2 கல்யாணத்தை ஒன்னா வச்சிருவோமா? எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. பாரதியை கேட்டு முடிவு பண்ணுங்க. ஏண்டா, தம்பி கல்யாணத்தை அண்ணன் முடிவு பண்ணலாம், அண்ணன் கல்யாணத்தை தம்பி எப்படி முடிவு பண்றது? இல்லப்பா, செல்லம்மாவுக்கு என்ன விட பாரதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி மேல ஆசைப்படுற மாதிரி அப்படி என்னத்தடா பண்ண? எனக்கு ஒண்ணு தெரியாதுமா. அது சரி, பாக்குறதுக்கு அவனும் லட்சணமா தானே இருக்கான். யாருக்கு மனைவினாலும் நம்ம வீட்டுக்கு மருமக தானே. ஜோசியரை வர சொல்லுங்க, இளங்கோவுக்கு ஒரு பொண்ணை பாப்போம். யோ கணக்கே. ஐயா 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 இதோ வந்துட்டாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்கணும், ஜோசியரை வர சொல்லு. கூடையில் அள்ளி கொடுங்க. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரமா உரிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. வண்டி வந்து சீக்கிரம் ஏத்தி விடணும்ல. சரிங்கய்யா. ஏன் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்ட? புகழேந்தி, நீ போய் கொஞ்சம் கிட்ட நின்னு பாரு. சரிண்ணே. பாரதி, உனக்கு செல்லம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அப்பா தப்பா நினைச்சுக்குவாரு. செல்லம்மாக்கு தானே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது சரி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுண்ணே. பாரதி, நானும் சந்தியாவும் ஒருத்தர் விரும்புறேன்டா. என்னண்ணே சொல்ற? விரும்புறேன்னா சும்மா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இல்லடா. எனக்குள்ள அவளும் அவளுக்குள்ள நானுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. செல்லம்மாவுக்கு நான் இல்லைன்னா நீ இருக்க. ஆனா சந்தியாவுக்கு என் கல்யாணத்தை பத்தி அப்பா சொன்னதும் எனக்கு என்ன சொல்லுதுன்னே புரியல. அதான் செல்லம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பாரதி, தயவு செஞ்சு செல்லம்மாவை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதடா. ஒன்னும் புரியல. நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். சொல்லுண்ணே, என்ன செய்யணும்? சந்தியாவை பத்தி நானே அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. கவலைப்பட, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். என்னப்பா பொண்ணுங்கெல்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, நீ ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? நல்லா இருக்குல்ல? கட்டிக்க போறவன் அவன். நீங்களே பாத்துட்டு இருந்தா எப்படி? கொடுங்க, அவனும் பாக்கட்டும். இளங்கோ, நீ பாக்குற பொண்ணு உனக்கு மட்டும் நல்ல மனைவியா இருந்தா பத்தாது, மத்த பிள்ளைங்களுக்கும் அம்மா மாதிரி நடந்துக்கணும். எனக்கு என்னப்பா அவசரம்? முதல்ல கவிதை கல்யாணத்தை முடிப்போம். உனக்கு அடுத்தவன் தயாரா இருக்கான், நீ எனக்கு இப்ப என்ன அவசரங்கிற? உனக்கு முடிச்சதானப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு முடிக்க முடியும். வாசந்தியா, வாமா, இப்படி உட்காரு. நீயும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இந்த பக்கம் வா. எங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்ச பொண்ணு. அதனால கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி எங்க இளங்கோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே சொல்லு. நல்ல பொண்ணா பாருங்க. எல்லா போட்டோவும் நன்னதா இருக்கு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? என்னங்க, இன்னொரு தடவை நன்ன பார்த்துட்டு மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. என்னம்மா நீ குருக்கள் பொண்ணு தெளிவா முடிவு பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட அவர்தான் தைரியமா சொல்லணும்.
ஏமா அந்த போட்டோ கொஞ்சம் கொடுமா. இந்தாங்க. ஆமா 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 இருங்க, நானே பார்த்து சொல்றேன். கொடுங்க கொடுங்க. உங்க தோப்பனார் விடுவா நீங்க நல்ல பொண்ணை பாத்துட்டு போறேன். ஐயா ஒன்னும் அவசரம் இல்ல, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நாளை கூட நல்ல நாள் தான். சரி ஜோசியரே, நீங்க கிளம்புங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. அப்பா இதுல எந்த பொண்ணையும் பிடிக்கலப்பா. என்னம்மா அண்ணன் இப்படி சொல்லுது? ஆமாண்டா, சிலை செய்யறவங்க கிட்ட சொல்லி சந்தியா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணை செய்ய சொல்ல வேண்டியதுதான். கொண்டா. தைரியமா சொல்ல வேண்டிய நேரத்திலையும் அவர் மௌனமா இருந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம நீதான் எங்களை காப்பாத்தணும். அவங்க அப்பா கிட்ட சொல்ற தைரியத்தையும் நீதான் அவருக்கு கொடுக்கணும். சந்தியா என் மேல கோவமா? அவசரப்பட்டு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு சூழ்நிலையில நானே எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். பயப்படாத. நீங்களாவே இருந்து சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் நானா மாறி பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பொழைக்கிறது. நான் எங்க அப்பாவுக்கு உயிர், அவர் என்ன இழக்க மாட்டாரு. நீ என்ன எனக்கு உயிர், நான் உன்னை இழக்க மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன போ. என்னடி பாக்குற? வேட்டியை ஒழுங்கா தானே கட்டியிருக்கேன். ஆமா, ம் நாளைக்கே மருமக வரப்போறா. ம் அடுத்த வருஷம் தாத்தா ஆக போறீங்க. இந்த வயசுலயும் இம்புட்டு அழகா இருக்கீங்களேன்னு நினைச்சு பார்த்தேன். இதுக்கெல்லாம் யாரடி காரணம்? நீதானே. நீ என்ன குறை வச்ச நான் கவலைப்பட இல்ல, எனக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கியா நான் கோவப்பட? மனுஷனுக்கு கவலையும் கோபமும் இல்லைன்னு வை, வியாதியும் வராது, வயசானதும் தெரியாது. என்ன வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, இல்லன்னா சிங்க மாதிரில இருப்பனா? இந்த வயசுக்கு இதுதாங்க பொருத்தமான வயிறு. இதுதாண்டி நீ எனக்குள்ள இருக்கிற எந்த குறையையும் சுட்டி காட்டாம சந்தோஷப்படுத்தியே இளமையாக்கிக்கிட்டு இருக்கல்ல. நீ எனக்கு மனைவியா கிடைச்ச மாதிரியே நம்ம இளங்கோவுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் இளமையாயிடுவேண்டி. தலைமகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கலன்னா குடும்பமே கலைஞ்சு போயிடும். அது சரி, இந்த பொண்ணு விஷயமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் எங்கெங்க சொல்ல போறான், நீங்களே முடிவு பண்ண வேண்டியதுதான். முடிவு பண்ண போறது என்னவோ நான் தான். இருந்தாலும் இளங்கோவுடைய அறிவும் பக்குவமும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அவன்கிட்ட போட்டோவை கொடுத்து பார்த்தேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா உங்களை பாக்குறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க. உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. ஏதோ முக்கியமான வேலையா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்களும் முக்கியமான வேலையா தானே வந்திருப்பீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கீங்க. ஐயா எங்க ஊர்ல கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம், அதான் உங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்து. கோயில் கட்ட தானே உதவி கேக்குறீங்க, அது எதுக்கு இப்படி தயங்க கேக்குறீங்க? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் எங்க ஐயா எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா எங்க ஐயாவுக்கு தாராள மனசு. ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது, சிமெண்டோ செங்கலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப சௌரியமா போச்சு. நம்ம சூழ்நிலையிலேயே உங்களுக்கு வேண்டிய கல்ல எடுத்துக்கோங்க. அந்த பக்கமா தான் போறேன், வாங்களே நானே காட்டிட்டு போறேன். சரிங்க. ரொம்ப நல்லதுங்கய்யா, இதை தான் எதிர்பார்த்தோம். இருக்கட்டும். என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நெய் அதிரசமா? வேற என்ன? திறந்து பாருங்க. டைட்டா முடி இருக்கு. உங்களுக்கு தான் நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீ போய் எப்படி இதெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டப்பெல்லாம் மாமியார் வீட்டுல நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு அப்பா ஊர்ல இல்ல, அதான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சேன். எனக்காக ஒரே ஒரு பீஸ், சின்ன கடிடா சொல்லும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன், ஆனா இது மட்டும் முடியாது. உன்னை யார் சாப்பிட சொன்னா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு விஐபி கூடும்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு கொடுத்துரு, அது போதும்.
நான் கடிச்சு துப்பிடுவேன் சரியா? எப்படியோப்பா, உன் எச்சல் பட்டா போதும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா, இனிமே உனக்காக நான் அசைவம் சாப்பிட்றதே விட்டுறேன். எனக்கு நீ மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? கல்ல கையில எடுத்து பாருங்க, நல்லா வெந்திருக்கானு அப்பதானே தெரியும். கல்லு நல்லா வெந்து செவந்திருக்கியா? நல்லா சுத்தி பாருங்க, எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கோயில் கட்ட போறது, நாளைக்கு என்ன குறை சொல்லிட கூடாதுல்ல. ஐயா மனசு போல எல்லாம் சுத்தமா தாங்கயா இருக்கும். நாங்க நாளைக்கு வந்து ஏத்துக்கிறீங்க. உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப வந்து எடுத்துக்கோங்க. நல்லது. பாத்து வா, வழுக்க போகுது. ஏங்க வெளியில போகணும் கிளம்புன்னு சொன்னீங்க, ஏதோ டவுனுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான். வா. நான் உன் கையை தொடும்போது உனக்கு எப்படி இருக்கு? அரசாங்க விவசாய பண்ணையில இருந்தானே என் சிநேகிதம் ஒருத்தன். ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? போன மாசம் தானே அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகலடி. நேத்து டவுனுக்கு போயிருந்தல்ல, அவனையும் அவன் சம்சாரத்தையும் கடத்தூர்ல பார்த்தேன். ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு கடகடையா ஏறி இறங்கி அவன் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு அவங்க கிட்ட சொல்ல, அந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அதை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்திக்கிட்டு இருக்கு? நீக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? என்னமோ பண்றது. என்னமோ பண்றதுன்னா இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்க நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். என் சந்தோஷத்துக்கு மட்டும்தானே நான் உன்னை பயன்படுத்திருக்கேன். ஏங்க நீங்க எனக்கு என்ன குறை வச்சீங்கன்னு கவலைப்படுறீங்க? குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டா மட்டும் குறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் ஆயிடுமா? குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். இன்னும் என்ன வேணும்? ஊர்க்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டேன். உறவுக்காரங்க முகம் சுளிக்காம நடந்துகிட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் ஒதுக்கி உன் கூட தனியா உட்கார்ந்து சந்தோஷமா பேசி இருந்திருக்கனா? அதுவே ஒரு பெரிய குறை தானே. அதனாலதான் இன்னையிலிருந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தியா, கொஞ்சம் கண்ணு மூட. எதுக்கு? சொல்றேன்ல, எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. நான் மாட்டேன். ப்ளீஸ் சொல்லும்ல. ஏய், எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன? சந்தியா, நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. வலிக்குமா? கொஞ்சம் தான் வலிக்கும். என்ன? ஐயோ, கண்ணை திறந்துடாத. திறக்காத. எப்படி, நல்லா இருக்கா? வலிக்குது. ஏய், அழகா இருக்கடி செல்லும். என் வீட்டுக்கு மருமகளா வரவன் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வர தெரியுமே அவருக்கு.
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பாண்டு அத்தனை பேரோட பிறந்திருக்கணும். என் வீட்டுக்கு சம்பந்தி வந்தா ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும்யா. அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போது இங்க 5-6 கடை வந்துகிட்டு இருக்கணும். அதான் எனக்கு பெருமை. ஒரு வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கேன்னு நினைச்சு ஓ சொந்தத்திலே மாப்பிள்ளை பாரு ஏன் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்கே மருமகளாக்கணும்னு நினைச்சியோ நீ? பகவானே, இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. நல்லா நடிக்கிறியா? சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் பொண்ணுக்கு ஒரு புருஷன் 10 லட்சம். நிறுத்துங்களோ. பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீர்ந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கு குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உனக்கு தெரியல. அப்படின்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். குருக்கள், எங்க ஐயாவே ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு. ஏய், அதான் ஐயா பேசிட்டு இருக்கல, விடுப்பா. அமைதியா இருந்துட்டு கடைசியில உன் வேலையை காட்டிட்டியே. வாங்கியா எல்லாம். பொண்ணை வச்சு குருக்கள் இந்த ஊர்ல பெரிய ஆளா இல்லன்னு நினைக்கிறார் போல இருக்கு. இப்படி பண்ணிட்டியேடி. தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோசனம் கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. இப்படி ஒரு பாவம் பண்ண உன்னை ஒரே அடியா தலை முழுகிற. பகவானே, உனக்கு பணிவடை பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். உனக்கு பணிவடை பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு? நான் பெத்த பொண்ணையே என் கையால கொடுத்து வச்சுட்டியே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியை கொடுத்த? ஐயோ, பெத்த பிள்ளைய உயிரோட கொளுத்து துணிச்சிட்டிய. ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விழுங்கோ விழுங்கோ, அவன் உயிரோட இருக்கப்படாது. நிறுத்து, சொன்ன கேளியா? இவளை கொளுத்த போறிய, இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான். கொளுத்துனா முதல்ல என்ன கொளுத்து? உங்க தோப்பனாரு கேட்ட கேள்வியே நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்ப நீங்க காதல் கீதல் சொல்லி மானத்தை வாங்குறீங்களே. உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருந்து பார்த்தது போதும் சார். கல்லா இருக்கிற கடவுளுக்கு பால் தேனு நெய்யின் ஊத்தி அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு ஆணு பொண்ணு நேசா அத பாவன் சொல்றீங்க. நீங்களா என்னையா மனுஷங்க? எப்ப உன் பொண்ணிங்க மனசுக்குள்ள வந்துட்டாலோ அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா. இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்க. ஐயோ, என் போட்ட விடுங்களே. சொன்னா கேளுங்க. நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன் நான் வயிறு நெஞ்சு சொல்றேன். நீங்க நல்லாவே இங்க பாருங்க, உங்க பொண்ணை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு கூட்டிட்டு போல, மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போல. உங்க சாபம் எங்களை எதுவும் பண்ணாது, புரிஞ்சுக்கங்க. வாசந்தியா, வாசந்தியா, நில்லடாங்க. அட பாவி, இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடா. நிறுத்துடா. ஏண்டி, என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னடி மாயம் பண்ண? சொல்லுடி. ஒண்ணு கமலா, தலை பிள்ளைய தலை முடிக்கிட்டேன். இனி நமக்கு இருக்கிறது 4 பிள்ளைங்க தான். அவங்கிட்ட என்னடி பேச்சு? வா உள்ள. அம்மா